இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னடி இதெல்லாம்? என்ன ஆச்சு? மா சாரிம்மா, நான் தான் சொன்னல அப்பவே மிஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னு. இதான் அந்த ஃபயர். மாப்ள இங்க வாங்க. சொல்லுங்க மாமா. அப்பா, என்ன மாமா அடிக்கிறீங்க? ஏய், உன்னால கையால் அடிக்கிறது தப்புடா. இரு. ஐயோ அப்பா, ஐயா அப்பா, ஐயோ அப்பா, வேணும்ப்பா, விடுங்க. அப்பா, அப்பா விடுங்கப்பா, சொல்றத கேளுங்கப்பா. அம்மா சொல்ல கேளுங்க மாமா. மாமா அடிக்காதீங்கப்பா, விடுங்கப்பா. விடாத. சே, என்ன ஜென்மம் நீங்கலாம்? ஒரு பொண்ணு, அது நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு, அவளை நடத்த கட்டம் நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டு, சே, உங்களை எல்லாம் பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. சாரி மாமா. உன்னை சிவா ஏமாத்திட்டான்னு பல நாள் அழுதுருக்கேன், பல ராத்திரி தூங்காம இருந்திருக்கேன். அத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு விசாலாச்சி வேண்டாத சாமி இல்ல. ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இப்ப நல்ல வேலை யாரு பண்ண புண்ணியமோ நீ எனக்கு மருமகளா வரலையேன்னு நினைக்கிற. உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ரம்யா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? சொல்லு, தெரியுமா தெரியாதா? வாயை திறந்து சொல்றீ. ஐயா போதுயா, போதுயா, போதும். இதுக்கு மேலே நாங்க இங்க இருந்தா அவசாரி பட்டங்கட்டி என் பொண்ணை கேவலப்படுத்திடுவாங்க. வேண்டாயா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கய்யா. நாங்க போயிடுறோம், நாங்க போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ஐயா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, என்னம்மா நீங்க? நீங்க அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஏமா, என்ன நீங்க? யார் என்ன சொன்னா என்ன? நானும் அவரும் நம்புவோமா? இத பாருங்கம்மா, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் துளசிய பத்தி எங்களுக்கு தெரியாதா? சிவா, இவளை எதுக்குடா மலேசியா இருந்து கூட்டிட்டு வந்த? இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கா? என்ன பஞ்சாயத்தில் நிறுத்தினது பத்தாதுன்னு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? ஏய், விட்டா இவங்க அம்மாவை கூட. ஏய், என்ன பேச வைக்காதடா, பேச வைக்காத. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எனக்கு இந்த ஜனனி வேணாம்ப்பா. நீங்க எல்லாரும் சொன்னனாலதான் இவளை அங்கிருந்து கூட்டு வந்தேன். நான் இப்பயும் அனுப்பிடுறேன்ப்பா. இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற துளசிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் துளசி கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கு, தெரியும்ல? துளசி இல்லன்னா சிவாவே இன்னைக்கு இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு உயிரை மட்டும் பிடிச்சிட்டு இருந்த சிவாவை கொண்டு வந்து சேர்த்ததே துளசி தான். துளசிய பத்தி பேச இங்க யாருக்கும் உரிமை இல்ல, பேசவும் விட மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இதுக்கு மேலையும் உங்களை நம்பி துளசி தனியா விட முடியாது. இனிமே துளசி இந்த வீட்டுல தான் இருப்பா. விசாலாச்சி, என்னங்க? சிவா இருக்கிற பக்கத்து ரூம துளசிக்கு ரெடி பண்ணு. சரிங்க. சூப்பர்ப்பா. இத பாருங்க, குடிக்காதவங்க போயிட்டே இருங்க. இங்கதான் இருக்கணும்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். சொல்லு, மேல அத்தனை ரூம் இருக்கும்போது ஏன் நம்ம ரூம்க்கு எதிர்ல துளசி தங்கணும்? ஏதோ காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? தெரியுதுல, ஏதோ காரணம் இருக்குல்ல. ஒரு மண்ணு இல்ல, போய் கேளு. நீ போய் கேளு, போய் தொலை. போக மாட்டேன்னு நினைக்க வேண்டாம், போவேன், கண்டிப்பா போவேன், போய் கேப்பேன். செஞ்சு போய் தொலை, அடிச்சு துரத்திடுவோம். நீ போய் அங்கே போடு, போ. ஆமா, துளசிக்காக என்ன அடிக்க வரல? ஆமா, உனக்கு அவதானே முக்கியம். அப்புறம்
போ பேசிக்கிட்டே இருக்காத, போய் தொலை. நான் இங்க இருக்க மாட்டேன், மலேசியா போறேன்னா பயந்து போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. துளசி அனுப்புங்கன்னு சொன்னா செஞ்சுதானே ஆகணும். இவ எதுக்கு இப்ப வந்திருக்கா? என்னம்மா? சிவா என்ன அடிக்க வரான். நான் மலேசியா போறேன். விடிஞ்சதுக்கு அப்புறமா போ. டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? நாங்களே வாங்கி கொடுத்துடுறோம். விடிஞ்சதும் நான் கிளம்பி போவா. அப்ப நான் போனா உங்களுக்கு பரவாயில்லையா? இத பாரு, மலேசியா போறதா போக வேண்டியது தானே? பர்மிஷன் கேக்குறியா என்ன? உன்னை பார்த்தாலே பத்திட்டு வருது. இத பாரு, கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, போயிரு. விசாலாச்சி, யாவது சாத்திட்டு உள்ளவா. எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. போய் கதவு நல்லா தாப்பால் போட்டு வா. சரி சொல்லுங்க. ஏய், தாப்பால் நல்லா கரெக்டா போட்டல? அதெல்லாம் போட்டுட்டேன், நீங்க சொல்லுங்க. என்ன பண்ணாலும் நாம நேரடியா சம்மந்தப்படக்கூடாது. சரி, பின்னால இருந்துதான் ஏத்தணும், அதானே சொல்றீங்க? எஸ், கரெக்ட். குட். ஐயோ, என்ன மூஞ்சிலிமா அடிச்சாரு? ஆரம்பிச்சதே மூஞ்சில தானம்மா. ஐயோ சாரிங்க சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஆமா, நிலா எங்க? காவேரி தூக்கிட்டு போயிட்டா. ஓ, நேரம் தூங்கிருப்பால. ஆமா. ஏன் திரும்பி வரமாட்டல அப்போ? ஆ. அப்படின்னா உங்களுக்கு சூடு சொரணை கொஞ்சம் கூட இல்லையா? ஏன் அப்பா கிட்ட செருப்படி வாங்கிட்டு சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க, துளசிய வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் என் கிட்டயே நீங்க வரணும். போங்க, போய் தள்ளிப்படுங்க. போங்கன்னு சொன்னேன். இருடி போறேன்.